ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்கழியில் போடுறதுக்கு ஒரு சின்ன சிக்கு கோலமும் பார்ப்போமா? 9-1 நேர்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். 9, 7, 5, 3, 1 நேர்புள்ளி. நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 பக்கமும் 4 புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளியை வெளியில் வச்சு கோடு உள்ளே போடுறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக முதல்ல இதை போட்டுக்கலாம். இப்போது அடுத்தது இந்த கிராஸில் 1, 2, 3, அடுத்தது 2, அடுத்தது 1 எடப்புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? முதல்ல இந்த 3 புள்ளிக்கு மேலே ஒரு கோடு, இந்த கோடு இப்படி வந்து இது வழியாக இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இப்படி போய் இதோட ஜாயின் ஆகணும். இந்த ஒரு டிசைனில் 3, 2, 1 இந்த புள்ளிகள் இந்த ஒரு டிசைனில் இருக்குது. இதே டிசைன் 4 பக்கமும் வரும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் போடலாம். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 1, 2, 3 இதுதான் நம்ம முதல்ல இதே மாதிரி டிசைன் போடுறதுக்கு தேவையான புள்ளிகள். இந்த 3 புள்ளிக்கு மேலே ஒரு கோடு போட்டுப்போம். போட்டுட்டு இப்படி திருப்பி வந்து இந்த 2 புள்ளிக்கு பக்கத்தில் வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இதில் போய் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதே போல் இந்த பக்கம் 1, 2, 3, 1, 2, 1 இந்த புள்ளி தான் இந்த கட்டம் போடுறதுக்கு நமக்கு தேவை. இப்போ இந்த 3 புள்ளிக்கு மேலே ஒரு கோடு போட்டுட்டு இதை இப்படி கொண்டு வந்துடலாம், இதை இப்படி கொண்டு வந்துடலாம். இந்த 2 புள்ளிக்கு பக்கத்தில் இந்த கோடு வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றுது. இந்த டிசைன் இப்போ வந்துட்டுது. இன்னும் ஒரே ஒரு இது தான் இருக்குது, இந்த பக்கம் போட வேண்டியது. வாங்க போடுவோம். இப்போ பாருங்கள், 1, 2, 3, 1, 2, 1 இந்த புள்ளிகள் தான் நமக்கு இப்போ இதே போல் ஒரு கட்டம் இங்கே போடுறதுக்கு தேவையான புள்ளிகள். இப்போ இந்த 3 புள்ளிக்கு மேலே ஒரு கோடு போட்டு இப்படி திருப்பி கொண்டு வந்து ரெண்டுத்தையும் இந்த 2 புள்ளிக்கு பக்கத்தில் வந்து இதில் ஜாயின் பண்ணிடணும். ஸோ இப்போ 4 பக்கமும் ஒரே மாதிரி நம்ம போட்டுட்டோம். இப்போ மீதி இருக்கிறத ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி நடுவில் கம்பி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இங்கேருந்து இந்த கம்பியிலேருந்து நேராக வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இந்த ஒரு புள்ளியையும் சுற்றிக்கிட்டு இப்படி போய் இது வழியாக போய் இந்த கம்பியிலேருந்து ஆரம்பித்தோம்ல, இந்த கம்பியில் வந்து முடிக்கிறோம். அதே போல் இதுவும் இந்த 2 கம்பி தான் இப்போ நமக்கு இதை ஜாயின் பண்ணக்கூடிய தேவையான கம்பிகள் இல்லையா? இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இந்த ஒரு புள்ளியையும் சுற்றிக்கிட்டு இப்படி போய் இப்படி வந்து இந்த கம்பியோட இதை ஜாயின் பண்ணுறோம். அதனால தான் நம்ம முதல்லையே இந்த 4 இதையும் போட்டு வச்சுக்கிட்டோம். ஒரு பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த 2 கம்பிகள் நமக்கு தேவைப்படுது. இப்போ அதே போல் சுற்றி இப்படி வந்து இப்போ இன்னும் ஒரே ஒரு பக்கம்தான் நம்ம இந்த இது ஜாயின் பண்ணணும். அதுக்கு 2 கோடு நமக்கு இருக்குது. இந்த கோட்லேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளியை சுற்றிக்கிட்டு அப்படியே நேராக வந்து இதையும் சுற்றிக்கிட்டு இப்படி போய் இது வழியாக போய் இது வழியாக போய் இதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணுறோம். இங்கே ஆரம்பித்து இதை சுற்றிக்கிட்டு இதில் கொண்டு ஜாயின் பண்ணுறோம் 4 பக்கமும்.
தனித்தனி கலரில் தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்கழி மாதத்தில் வித்தியாசமாக ஒரு சிக்கு கோலமும் போட்டால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஒரு நாளைக்கு நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.